நாலாவது கொஸ்டின் என்ன? குடிக்கிறவன் எல்லாம் கெட்டவன் இல்லை, குடிக்காதவங்களாம் நல்லவனும் இல்லை. ரைட். இது ரொம்ப நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி. நாம செய்யக்கூடிய தவறுகளை நியாயப்படுத்துவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. உங்களை யாராவது ஒரு குற்றம் சொன்னாங்க, யாராவது ஒரு குறை சொன்னாங்க அப்படின்னா நம்ம அடுத்த கேள்வி என்ன கேட்போம் தெரியுமா? நீ பெரிய ஒழுங்கோ, நீ எப்படிப்பட்டவான்னு எனக்கு தெரியாது கேட்போமா கேட்க மாட்டோமா? நாம இங்க இருக்க அத்தனை பேருமே நாட் 100% பெர்ஃபெக்ட் மேன் ஆர் உமன். கரெக்டா? நம்ம எல்லாருமே 100% நல்லவங்க கிடையாது. ஆனா இன்னைக்கு தமிழகத்துல குடும்ப வன்முறைகள், கொலைகள் நடக்குது இல்லையா? அதுல கிட்டத்தட்ட 35% காரணம் மது. பழைய ரங்கான ஒரு படத்துல ரஜினி ஒரு அழகா டைலாக் சொல்லுவாரு. ஒரு ரவுடி ஒருத்தனை பிடிச்சு வச்சிருக்கான். உன்னைய விடணும் அப்படின்னா உனக்கு 3 ஆப்ஷன். ஒன்று, இந்த சின்ன பையனை கொன்று, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இளம் பெண்ணை கற்பழிச்சிரு, இல்லைன்னா 3வது ஒரு மது பாட்டில் இருக்கு அதை குடிச்சிரு. இதில் 3ல் ஏதாவது ஒன்று நீ பண்ண அப்படின்னா அவனை விட்டுருவேன் அப்படிமா. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? ஒரு குழந்தைய கொல்றது பாவம், ஒரு பெண்ணை கற்பழிக்கிறது அதை விட பாவம், தண்ணி தானே அடிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு தண்ணி அடிப்பான். தண்ணி அடித்தோடனே என்ன ஆகும்? போதை தலைக்கு ஏறிடான். போதை தலைக்கு ஏறணும்னு என்ன பண்ணுவான்? அந்த பொண்ணை கற்பழிச்சிடுவான். பக்கத்தில் இருந்த துணையா இருந்த சாட்சியா இருந்த பையனை கொன்றுவான். இப்ப புரியுதா? நான் நல்லவன் தான். எனக்குள்ள இருக்கக்கூடிய மிருகம் இருக்குல்ல, எனக்குள்ள இருக்கக்கூடிய வன்மம் இருக்குல்ல, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றாமை இருக்குல்ல, கோபம் இருக்குல்ல, விரக்தி இருக்குல்ல, அது எல்லாமே தண்ணி அடிச்சா வெளியில வரும். அதுதான் இந்த குடும்ப வன்முறைகளுக்கும் கொலைகளுக்கும் காரணம். ஃபர்ஸ்ட் கிரைம் இஸ் எமோஷனல் கிரைம்ங்கிறான். முதல் குற்றம் எமோஷனலா வரக்கூடிய குற்றம். தன்னை அறியாம ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் யோசிக்காம பண்ணக்கூடிய விஷயம் என்னுடைய வாழ்நாள் சிறைக்கு அடிப்படை காரணமா அமைஞ்சிடும். புரியுதா? சோ என்னுடைய மனசு தெளிவா இருக்கணும் அப்படின்னா நான் தெளிவா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? 2025 NDTV ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் என்ன சொல்றது அப்படின்னா, இந்திய அளவுல தமிழ்நாட்டில் ஆக்சிடென்ட் 3வது இடத்துல இருக்கு, விபத்துக்கள்ல 3வது இடத்துல இருக்கு. அதுல குறிப்பா போதைக்கு அடிமையானவன் 18 to 26 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய 36.9% பேர் இந்த விபத்துக்கு காரணமா இருக்கிறாங்க. எத்தனை பேர்? 36.9% பேர். 18 to 26 நம்ம வயசு தான். ஒண்ணுமே இல்லப்பா, இந்த செஷன் நல்லபடியா முடியும் அப்படின்னா, ஒரே இப்ப நம்ம தியரியா பேசிட்டோம், இதை நம்ம பிராக்டிக்கலா பண்ணணும் அப்படின்னா சின்ன கோரிக்கையை மட்டும் வைக்கிறேன். மதுரை பெரிய ஆஸ்பத்திரி இருக்கா? ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை மேம், ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை வாலண்டியரா பசங்களை ICU கேர்ல போய் வாலண்டியர்ஸா பார்க்க சொல்லுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை கேஸ் வருதுன்னு பாருங்க, எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் வருதுன்னு பாருங்க. செத்தா கூட பரவாயில்ல தம்பி, கை இழந்து கால் இழந்து ஸ்பைனல் கார்டுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா தலைக்கு கீழே ஒண்ணுமே வேலை செய்யாது. தலைக்கு கீழே ஒண்ணுமே வேலை செய்யாது. அதே மாதிரி போதை மறுவாழ்வு மையத்துல போய் பாருங்க, அந்த கேஸை நீங்க ஸ்டடி பண்ணி பாருங்க. அவன் அழுவான், என்னால முடியல, இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அதுக்கு என்னத்தையா நான் பணம் சேர்க்கணும், எனக்கு எப்படியாவது காப்பாற்றி கொடுக்கலாம், அழுவான், கெஞ்சுவான், கதறுவான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போனா ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு நிறைய சினிமா பார்த்துருப்பீங்க, வாரணம் ஆயிரம் படம் சூர்யா பார்த்துருப்பீங்கல்ல, லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? அடிப்பான், உதைப்பான்ல, ரொம்ப வல்கரா நடந்துக்குவான். ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய டாக்டர்ஸையும் அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸையும் அடிப்பான், திடீர்னு அவங்க மேலே வாந்தி எடுப்பான். இவ்வளவு விஷயம் இருக்கு இதுல. நீங்க ஒரு நாள் அங்க போய் அந்த பாத்தீங்க அப்படின்னா உங்க மனசு மாறுறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. புரியுதா? ஸோ when you lose money you lose nothing, when you lose your health you lose everything. புரியுதா? ஸோ உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க. நாங்கள் பேச வேண்டியது எங்க கடமை, நாங்கள் பேசிட்டே இருப்போம். இதுல எத்தனை பேர் கேட்க போறீங்க, எத்தனை பேர் கேட்டீங்க, எத்தனை பேர் கவனிச்சிங்கிறது எனக்கு தெரியாது. ரிசல்ட் வேணும் அப்படின்னா அது உங்க கையில இருக்கு. நம்ம சார் சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கை உங்க கையில. யுவர் லைஃப் 100% யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நாட் மீ.